இந்த கான்டாக்ட் அஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு லெஃப்ட் சைடில் மேப், அதாவது இந்த பிராண்ட் இந்த கம்பெனி இவங்க எது எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷன் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா சைடில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது வேர் வி கேன் டைப் சம் டேட்டா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த மேப் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. இட் வில் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே போயிட்டு கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு செக்ஷன் டேக் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ் நேம் கான்டாக்ட் அண்ட் ஐடி கான்டாக்ட் கொடுத்துட்டு இதில் ஒரு h1 டேக் கிளாஸ் நேம் ஹெட்டிங் அண்ட் இதில் என்னன்னா ஸ்பேன் டேக் வந்துட்டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு டிவ் டேக் கொடுத்துட்டு வித் கிளாஸ் நேம் ரோ. ஸோ இப்போதைக்கு என் வெப்சைட்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா கான்டாக்ட் அஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ரோ அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மேப்பை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போயிட்டு லெட்ஸ் சே ஜஸ்ட் ஸ்டார்பக்ஸ் காஃபி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சம் ஃபேமஸ் காஃபி ஷாப். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து ஸோ சம்வேர் ஏதாவது ஒரு இதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் இதில் வந்து லெட்ஸ் சே இதில் டைரக்ஷன்ஸ் அப்படின்றத பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு அந்த ஸ்டார்பக்ஸ் அதை பின் பாயிண்ட் பண்ணுறதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. ஸோ கம்ப்ளீட்லி என்ன அப்படின்னா இந்த ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம எந்த இது வேணுமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எம்பர்ட மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து லைக் மீடியம் ஸ்மால் லார்ஜ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதில் மீடியம் பை டிஃபால்ட்டாக இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து ஓவர் ஹியர் அதை கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் எனக்கு தேவையானது. கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஷேரில் எம்போர்டோட மேப் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்த காப்பி HTML அப்படின்னு கொடுத்து இந்த மேப்பை நம்ம என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். காப்பி HTML கொடுத்தேன் அப்படின்னா HTML காப்பி ஆயிரும். ஸோ இப்போ என் வெப்சைட்டுக்கு வந்து இங்கே என்னன்னா இந்த div கிளாஸ் நேம் அப்படின்றதுல அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இதில் சில கோட் எல்லாமே காப்பி பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னோட மேப்பில் போய் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா என் வெப்சைட்டில் ஸோ இங்கே வந்து நான் கம்ப்ளீட்டாக என்னென்னா அந்த மேப் பார்க்கலாம். ஸ்டார்பக்ஸ் காஃபி, ஸோ அந்த காஃபி ஷாப் பின் பாயிண்ட் பண்ணி எல்லாமே இருக்கும். இதில் நிறைய தேவையில்லாத ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் மட்டும் மேப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 மேப் சின்னதாயிரும். ஸோ அதை நம்ம இந்த கிளாஸ் நேம் வச்சு நம்ம CSSல ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி பெருசாகிக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தது ஒரு ஃபார்ம் டேக் கொடுக்குறதுல அண்ட் இந்த ஃபார்ம் டேக்ல என்ன அப்படின்னா வந்து சில இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு HT டேக் கொடுத்துட்டு கெட் இன் டச் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்தது இன்னொரு டேக் வித் கிளாஸ் நேம். இதுக்கு வந்துட்டு லெட்ஸ் சே இன்புட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். box இதுல span tag with a class name FAS and then FA user அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது ஒரு input tag with a type text and then placeholder வந்துட்டு name அப்படின்னு சொல்லிடுறேன். and then இதுக்கு அடுத்தது இன்னொரு div tag with a class name put box and ஒரு span tag with a class name FAS and then FA envelope and இன்னொரு input tag டைப் என்ன அப்படின்னா இமெயில் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் பிளேஸ்ஹோல்டர் வந்துட்டு இமெயில். ஸோ இங்கே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 2 இன்புட் ஃபீல்டும் இருக்கும் அண்ட் அந்த ஐகான்ஸும் இருக்குது சைடில். அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு டேக் வித் கிளாஸ் நேம் இன்புட் பாக்ஸ் ஸ்பேன் டேக் கிளாஸ் நேம் FAS FA code and then input with the type number then placeholder வந்துட்டு number அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் லாஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பட்டன்
இதில் என்ன அப்படின்னா வந்து டேரெக்டாக கான்டாக்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் பிடிஎன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த கான்டாக்ட் நவ் அப்படின்னு சொல்லி அதுவும் கிடச்சிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் HTML எனக்கு இங்கே என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் நான் என்ன அப்படின்னா வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பிறகு எனக்கு என்ன அப்படின்னா வந்து நான் ஆட் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு CSS தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா we can go to the CSS அண்ட் இதில் என்ன அப்படின்னா டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கக்கூடிய ரோ அப்படின்ற கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பேக்ரவுண்ட் வேர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் ரேப் அண்ட் தென் கேப் வந்து சுற்றி 1 கொடுக்குறேன். ஸோ அந்த மேப் இதாகிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கான்டாக்ட் ரோ கிளாஸ் நேம்ல இருக்கக்கூடிய மேப் அப்படின்ற கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஃப்ளெக்ஸ் 1 அண்ட் தென் 45 rem அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் வித் 100% ஆப்ஜெக்ட் ஃபிட்டு கவர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்துட்டு அந்த மேப் எடுத்துக்க ட்ரை பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து இதில் இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்னன்னா அதே கான்டாக்ட் ரோல் இருக்கக்கூடிய ஃபார்ம் டேக் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் 1 45 rem கொடுத்துட்டு பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் 5 rem லெஃப்ட் அண்ட் ரைட் 2 rem அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் எடுத்துக்கும். பிகாஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே லெவல் ஆஃப் ஃப்ளெக்ஸ் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறதுனால. அண்ட் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வந்து கான்டாக்ட் ரோல ஃபார்ம் டேக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்புட் பாக்ஸை செலக்ட் பண்ணி ஸோ இதில் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் and then align item center, margin top 2 rem and then margin bottom 2 rem, background where -bg and then border where -border அப்படின்னு சேவ் பண்றேன். ஸோ the input fields is starting looking good. ஸோ அப்படி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது கான்டாக்ட் ரோ ஃபார்ம் டேக்ல இன்புட் பாக்ஸ்ல இருக்க ஸ்பேன் டேக் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு என்னன்னா டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட், ஃபாண்ட் சைஸ் 2 rem அண்ட் தென் பேடிங் லெஃப்ட் வந்து சேம் 2 rem கொடுத்துட்டு சேவ் பண்றேன். அந்த இதுவும் கிடைச்சிட்டு இதுக்கு அடுத்தது அதோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னன்னா டாட் கான்டாக்ட் ரோ ஃபார்ம் இன்புட் பாக்ஸில் இருக்கிற இன்புட் டேக் செலக்ட் பண்ணிட்டு இதில் வித் 100% பேடிங் டாப் சுற்றி வந்து ஒரு 2 rem, ஃபாண்ட் சைஸ் 1.7 rem, கலர் வந்துட்டு ஒயிட், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு நன் கொடுத்துட்றேன், பேக்ரவுண்ட் நன் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் பாக்ஸாகவும் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் பெருசானதுனால அந்த மேப்பும் எனக்கு ஸ்பேஷியஸாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கெட் இன் டச் அப்படின்ற இந்த இது. ஸோ அதுக்கும் என்ன அப்படின்னா வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிடலாம். கான்டாக்ட் ரோ அண்ட் அதுக்குள்ள தான் என்னன்னா அந்த ஃபார்ம்ல எஸ்டி டேக் இருக்கு. ஃபார்ம்ல இருக்கிற எஸ்டி டேக் இது பண்ணிட்டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் upper case and then font size 3.5 rem and text color வந்துட்டு white கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்னன்னா இது ஸ்டில் இன்னும் ஆகல. இங்கே ஃபார்முக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா கெட் இன் டச் அப்படின்னு சொல்லி இதுவும் எனக்கு என்னன்னா பர்ஃபெக்டாக எப்படி வேணுமோ அதே மாதிரி வந்துட்டு. ஸோ இங்கே நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அந்த கான்டாக்டஸ் ஃபார்மும் எனக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா இது பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா நான் ஈவன் அந்த இதை ஜூம் பண்ணி கூட இந்த மாதிரி
இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என் மேப் வந்து இன்னுமே பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அப் டில் திஸ் கான்டாக்ட் அஸ் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த அவர் பிளாக்ஸ் அப்படின்ற இந்த பிளாக் செக்ஷன் இந்த இமேஜ் எல்லாமே இது இருக்குது. ஸோ அடுத்து இதை எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.